வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு நெட்வொர்க்கிங் அட்ரஸ். அதாவது நெட்வொர்க்கிங்னா டேட்டா பரிமாறக்கூடிய பகிரக்கூடிய நெட்வொர்க்கிங். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம தகவலை பரிமாறுறோம். அந்த கம்ப்யூட்டருக்கு உண்டான ஒரு அட்ரஸ், இந்த கம்ப்யூட்டருக்கு தான் நம்ம அந்த தகவலை பரிமாறுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 2 விதமான அட்ரஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து லாஜிக்கல் அட்ரஸ். ஹார்ட்வேர் அட்ரஸ் வேற ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். ஹார்ட்வேர் அட்ரஸ் வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல், அதாவது நெட்வொர்க்கிங்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இதில் 7 லேயர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த 7 லேயர் வந்துட்டு இல்லை 2வது லேயராக வரக்கூடியது தான் டேட்டா லிங்க் லேயர். இதுக்கு என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். ப்ரோட்டோகால்னால் மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லாஜிக்கல் அட்ரஸ் லேயர் 3 அட்ரஸில் வருது. ஓஎஸ்ஐ மாடலில் நெட்வொர்க் லேயர்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோன்னா ஐபிவி வெர்ஷன் 4, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4. இந்த 2 அட்ரஸை வச்சு தான் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு மிஷின், ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு பிரிண்டரோ ஒரு லேப்டாப்போ இல்லை ஏதாவது ஒரு ஐபி டிவைஸ், இன்றைக்கி சிசிடிவி கேமரா எல்லாமே ஐபி டிவைஸ் தான் வருது. இல்லை இனி ஒரு வெயிங் மிஷின், வெயிட் மிஷின் கூட ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு வருது. அந்த விஷயத்த நம்ம அந்த உபகரணத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த நெட்வொர்க்கில் தான் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஐடி. இதுதான் இந்த லேயர். அப்ளிகேஷன் லேயர் வந்துட்டு 7வது லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் வந்துட்டு 6, செஷன் லேயர் வந்துட்டு 5, டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து 4, நெட்வொர்க் லேயர் வந்துட்டு 3, டேட்டா லிங்க் லேயர் வந்துட்டு 2, ஃபிசிக்கல் லேயருங்கிறது வந்துட்டு 1. இதில் இப்போ நம்ம முக்கியமாக இந்த 2 லேயரை பற்றிங்க பார்க்க போகிறோம், நெட்வொர்க் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். நெட்வொர்க் லேயர்லேயே 2 சப் லேயர் இருக்குது, ஏஎல்சி, மேக் சப் லேயர். அதே மாதிரி நெட்வொர்க் லேயர்லேயும் 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் அட்ரஸ் பண்ணும், இன்னொன்று வந்துட்டு ரவுட்டிங் பண்ணும். ரவுட்டிங்னா இன்னொரு டிவைஸில் உள்ள ஐபிக்கு இங்கேருந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வேலையும் இந்த நெட்வொர்க் லேயர் பார்த்துக்கும். இதில் நம்ம ஏன் மேக் அட்ரஸை காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். நெட்வொர்க் டெக்னாலஜியில், ஈத்தர்நெட் டெக்னாலஜியில் இந்த மேக் வந்துட்டு ரொம்ப பயன்படுது. என்ன அப்படின்னா, சென்டர் ரிசீவர்னு 2 கம்ப்யூட்டர் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணும், இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஆனால் இந்த மேக் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை சரியான முறையில் பகிர்ந்துக்கலாம். எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் சரியாக பகிர்ந்துக்கலாம். அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்லி வென் மெனி டிவைசஸ் ஷேர் எ காமன் மீடியம். இதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, முக்கியமாக இதை ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் வந்து தன்னுடைய தகவலை பரிமாறிக்கொள்ள முடியும். உதாரணமாக 2 கம்ப்யூட்டர் தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதே நேரத்தில் இன்னும் 2 கம்ப்யூட்டர் தகவலை பரிமாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். முதல்ல இந்த மேக் அட்ரஸ் டெவலப் பண்ண முன்னாடி வேறு சில ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏதாவது 2 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை தகவலை கொள்ளும்போது ஆனால் மற்ற கம்ப்யூட்டர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த நெட்வொர்க் அக்சஸ் கிடைக்கணும். ஏன்னா அது ஆக்குப்பை பண்ணிக்கும், என்டையர் நெட்வொர்க்கையும் அது ஆக்குப்பை பண்ண மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை அந்த நெட்வொர்க் டிவைஸ் வந்துட்டு அதுக்கு கியூ கொடுக்கும். கவுண்டர் கியூ மாதிரி இருக்கும், ஒரு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முதல்ல உள்ள 2 கம்ப்யூட்டர் தகவல் பரிமாற்றம் முடிந்தவுடன் அடுத்த கியூவில் இதுக்கு கிடைக்கும். அப்புறம் இதில் வந்துட்டு முக்கியமானது சொன்னேன், ஒரே நேரத்தில் எல்லா கணினியும் தகவல் பரிமாற்றம் பண்ணிக்க முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தகவல் பரிமாற்றத்துலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு 10 இல்லை 20 இல்லை 100 200 கம்ப்யூட்டர் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்துட்டு 1000 கம்ப்யூட்டர் தகவலை பரிமாறும்போது, ஒரே நேரத்தில் 1000, 1000க்கு மேற்பட்ட 10,000, 1,00,000 கம்ப்யூட்டர் வர தகவலை பரிமாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் சில பிரச்சனைகள் வரும். என்ன வரும்? டிராஃபிக், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் தொடர்பு கொள்வதுக்கு ஒரு டிராஃபிக்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் தகவல் பரிமாறும்போது 2வது டிராஃபிக், 3வது டிராஃபிக்னு அதிகமான டிராஃபிக் வரும். இதனால் கன்ஜஸ்டட் ஆகும். நெட்வொர்க் டிவைஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கலாக நிறைய டிராஃபிக் வர்றதுனால கன்ஜஸ்டட் ஆகும்.
நிறைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுனால கன்ஜஸ்டட் ஆகும். இன்னொன்று கொலிஷன்னா இந்த டிவைஸோட தான் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கொலிஷன் நடக்கும். அதாவது அந்த டேட்டா வந்துட்டு சென்ட் அண்ட் ரெக்யூஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற சில ஹேண்ட்ஷேக் மெசேஜ்லாம் நடக்கும். அப்படிங்கும்போது அந்த கொலிஷன்ஸ் வந்து நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தகவல் பரிமாறும்போது சில எரர்ஸும் வரும். ஏன்னா சில தகவல் சரியாக போய் சேர்ந்துருக்கும், சில தகவல் சரியாக போய் சேர்ந்துருக்காது. அப்போ ரிசீவர் என்ன சொல்லுவோம், திரும்ப அந்த தகவலை அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏன்னா இங்கே எரர் கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு மட்டும் ஒரு 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 பாக்கெட்டோ இல்லை ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகும்போது போகிற வழியிலேயே அதனுடைய வோல்டேஜ் ட்ராப் ஆகியோ, ஏன்னா எல்லாமே வோல்டேஜாக தான் போக போகுது இல்லையா. ஃபிசிக்கல் லேயர் மூலமாக போகும்போது எல்லாமே வோல்டேஜாக தான் போகும், கரண்ட்டாக தான் போகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அந்த தகவல் வந்து முழுமையாக ரிசீவர் எண்டில் வந்துட்டு பெறப்பட்டிருக்காது. அப்போ ரிசீவர் என்ன பண்ணும், அந்த பாக்கெட்டை மட்டும் திருப்ப சென்ட் பண்ண சொல்லும். அந்த பாக்கெட்டையோ ஃப்ரேமையோ திருப்ப சென்ட் பண்ண சொல்லும். அதன் அடிப்படையில் இது வந்துட்டு நடக்கும். இது அதிகமான கம்ப்யூட்டர் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தகவல் பரிமாற்றம் நடக்கும்போது இது அதிகமான பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இதில் கம்ப்யூட்டரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த மேக்கோட தனித்துவம் என்ன அப்படின்னா, ஆர்டராக பண்ணும் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அதே மாதிரி இது ப்ரெடிக்டபிள் மேனர். அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம், எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளலாம் ஒன் பை ஒன். ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் கொடுக்கு அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க, அதை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கு. அந்த ரூல்ஸ் படி எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மேக் வந்து டிஃபைன் பண்ணுது. அதன் அடிப்படையில் தகவல் பரிமாற்றம் நடைபெறும்போது கணக்கச்சிதமாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நமக்கு தகவல் பரிமாறப்படுது. இந்த மேக் லேயர் ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மேக் லேயர் ப்ரோட்டோகால்ங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் மேக் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இது வந்து வேறு விதவிதமான தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது. உதாரணமாக செல்லுலர் கேபிள், செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிற கருவியிலேயே நீங்கள் நம்ம சேட்டலைட் டிவி பார்க்குறோம், இல்லை செட்டாப் பாக்ஸ் டிவி வச்சு பார்க்குறோம், அதுலேயும் இந்த மேக் அட்ரஸ் இருக்கும். சரிங்களா. இதே மாதிரி இந்த மேக் அப்படிங்கிற ப்ரோட்டோகாலை வந்துட்டு வேறு டெக்னாலஜிலையும் பயன்படுத்துகிறாங்க. சிஎஸ்எம்ஏ, சிடி ஆர் சிஏ, அதாவது கேரியர் சென்ஸ் மீடியா ஆக்சஸ், கொலிஷன் டிடெக்ஷன் அல்லது கொலிஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் இதை பயன்படுத்துகிறாங்க. டோக்கன் ரிங்லையும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் எப்படி ஒரு லோக்கல் ஏரியா குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர், குறைஞ்சது ஒரு 100 இல்லை 200 கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கில், ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க் டிவைஸில் வந்துட்டு இந்த டிவைஸ் எந்த குரூப்பை சார்ந்தது, இல்லை எந்த பகுதியில் இருக்குது, இல்லை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் இல்லை ஃபிசிக்கல் அட்ரஸ் பயன்படுது. ஸோ a hardware address is used to uniquely identify a host within a local network. இதுக்கு நம்ம எந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஈத்தர்நெட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இந்த ஈத்தர்நெட் டெக்னாலஜியில் வந்துட்டு இந்த மேக் ப்ரோட்டோகால்னு வந்துட்டு 48 பிட்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. யூட்டிலைஸ் பண்ணுறதுனா இது ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு எப்படி அடிக்கடி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி இதை நம்ம அணுகிறோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக இதை நம்ம எழுதுகிறோம் இல்லை பயன்படுத்துகிறோம். ஈத்தர்நெட் டெக்னாலஜி கொஞ்சமாக ஈத்தர்நெட் டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்கேன், இதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இது L2 ப்ரோட்டோகாலுக்கு முக்கியமாக பயன்படுது. இதில் மேக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை, DLL, .1Q, VLAN அப்படின்னு இருக்குது. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ப்ரோட்டோகால். ஸோ ஈத்தர்நெட் டெக்னாலஜியில் இந்த ப்ரோட்டோகால்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருக்கும். முக்கியமாக ஈத்தர்நெட் டெக்னாலஜி வந்து OSI மாடலில் 2 லேயரை கண்ட்ரோல் பண்ணுது, டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் நான் ஏற்கனவே சொன்னேன், லாஜிக்கல் லிங்க் லேயரும் வரும், மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோலும் லேயரும் வரும். ஸோ இந்த 2 லேயருமே இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஈத்தர்நெட் டெக்னாலஜி என்ன பண்ணுது, ஃபிசிக்கல் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயர் இருக்கும். ஒயர் வந்துட்டு கனெக்ஷன் தான் இருக்கும். இந்த கனெக்ஷனில் அந்த கேபிள் வழியாக என்ன விதமான பேண்ட் செலுத்த முடியும், அந்த பீர் டிவைஸோட கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த நெகோஷியேட் பண்ணணும். இதில் 3 ஸ்டாண்டர்டு இங்கே கொடுத்துருக்கிறது, 10 base 5, 100 base 5, 1000, 1 gig. இப்போ நம்ம நடப்பு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1 gig தாண்டி, அதாவது 1000 ஜிகாபைட்ஸ், 1000 மெகாபைட்ஸை தாண்டி, 1000 மெகாபைட்ஸ் 1 ஜிகாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி 10,000
10 ஜிகாபைட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் கார்டும் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ 10,000 மெகாபைட்ஸ் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது மாதிரி ஈத்தர்நெட் டெக்னாலஜி நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மேக் அட்ரஸை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஒன்றுலேருந்து 2 விதமான ஃபார்மேட்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, அது வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. இதில் முக்கியமாக இப்போ விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான ஹெக்ஸாடெசிமல் விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா செமிகோலன் மூலமாக கோலன் மூலமாக விண்டோஸில் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 6ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 6 ஸ்ப்ளிட் இருக்கும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு தனித்தனியாக தெரியும். கோலன் 2 அடுத்த 2 இதுக்கு வந்துட்டு அடுத்தால ஒரு கோலன். ஸோ மொத்தம் இது மாதிரி 6 செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க விண்டோஸ் மிஷினில் பார்க்கும்போது. இது சிஸ்கோ ஓஎஸ் ஐஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஐஓஎஸில் பிளாட்ஃபார்மில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. டாட்டுங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த விதமான ஃபார்மேட் நீங்கள் நிறைய டிவைஸில் பார்க்கலாம், நெட்வொர்க்கிங் டிவைஸில் பார்க்கலாம். ஹவு இட் இஸ் ஐடென்டிஃபைடு. இதில் முதல் 6 ஹெக்ஸாடெசிமல் இலக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கங்களை வந்துட்டு மேக் அட்ரஸ் சொல்லுவோம். இது வந்துட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரரே இந்த அட்ரஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும்னா அவங்க ஏற்கனவே அந்த அட்ரஸை வந்துட்டு ஆர்கனைசேஷனல் யூனிக் ஐடென்டிஃபையர்லேருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் எந்த மேக் அட்ரஸை பார்த்தாலும் முதல்ல 6 இலக்கம் கொண்ட அந்த அட்ரஸ் ஆனது என்ன மேனுஃபேக்சரருக்குள்ளானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதன் மூலமாக அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இதை ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி லாஸ்ட் 6 டிஜிட் யூனிக்லி ஐடென்டிஃபை த ஹோஸ்ட் இட் செல்ஃப். அதாவது அது தனித்துவமாக இருக்கும். இதனுடைய டூப்ளிகேட் வேறு எங்கேயுமே இருக்காது. அண்ட் ஆர் ரெஃபர் டு ஆஸ் அ ஹோஸ்ட் ஐடி. இதை ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் ஐடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நோ ஹைரார்கி. மேக் கண்டைன்ஸ் நோ ஹைரார்கி. ஹைரார்கி அப்படின்னா இதில் வந்துட்டு பகுதியாக அதை வந்துட்டு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இது முதல் பகுதி, இது 2வது பகுதி, இது 3வது பகுதி அப்படின்னு. உதாரணமாக இங்கே நான் வந்துட்டு ஒரு 7 கம்ப்யூட்டர் கொண்ட ஒரு சின்ன நெட்வொர்க் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு நெட்வொர்க்னு நம்ம இப்போ சொல்லலாம். இது வந்து ஹப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. லேயர் 2 மேக் அட்ரஸ் மூலமாக ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு மேக் அட்ரஸ் இருக்கும். அது மூலமாக அது வந்து ஒன்று தொடர்பு கொள்ளும், தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கணும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரித்த 7 கம்ப்யூட்டர் கொண்ட குழுவாக வச்சுருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்னொரு ஹப்பை வந்து 2 ஹப்புக்கு இடையில் இன்னொரு லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது பார்த்தோம்னா 2 பகுதியாக நமக்கு காட்சி அளிக்குதுங்க. ஆனால் லாஜிக்கலாக சுவிட்ச் எப்படி இதை புரிஞ்சுக்கும் அப்படின்னா இது 2மே சேர்ந்து ஒரே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். உதாரணமாக இந்த பர்டிகுலராக இந்த கணினியை எடுத்துங்க. இந்த கணினி வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னா பிற கணினியோட மேக் அட்ரஸ் எல்லாம் இதுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணும். இப்படி பண்ணும்போது தகவல் பரிமாறிடும். இப்போ இந்த குறிப்பிட்ட கணினி வந்துட்டு குறிப்பிட்ட இன்னொரு அடுத்த பகுதியில் உள்ள கணினிக்கு ஏதோ ஒரு கணினிக்கு தகவல் பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இதில் ஒரு மேக் டேபிள் இருக்கும். இந்த மேக் டேபிளில் இந்த 7 அட்ரஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த பகுதியில் உள்ள 7 அட்ரஸும் இதுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் அடுத்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் இது தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கணும். அப்போ இந்த மேக் டேபிள் வந்துட்டு 7 + 7 மொத்தம் 14 மேக் டேபிளை 14 மேக் அட்ரஸை இந்த கணினி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் இது வந்து தகவல் பரிமாற்றம் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்கலாக, அதாவது பார்க்கும்போது காட்சிக்கு 2 பிரிவுகளாக இருந்தாலும் லாஜிக்கலாக டெக்னிக்கலாக இது வந்துட்டு ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இதை படிங்க. நான் இன்னும் அதிகமான கம்ப்யூட்டரை இதோட சேர்க்குறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு கணினியில் வந்து 14 இருந்தது. இப்போ கூட ஒரு 7 சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 21 கம்ப்யூட்டரை பற்றின மேக் அட்ரஸ் வந்து இங்கே
அந்த மேக் டேபிளில் பதிஞ்சாகணும். அப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து பிற கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் ஆகும், தகவலை பரிமாறிக்கொள்ளும். இதே மாதிரி இப்போ குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது இதே மாதிரி நம்ம 100லேருந்து 200 கம்ப்யூட்டர் வர தகவலை பரிமாறிக்கொள்ளலாம், ஒரு கணினி மூலமோ இல்லை நெட்வொர்க் டிவைஸ். அதிலலாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே அப்படின்னா, நம்ம தனியாக இதை எந்த நிலையில் உள்ள கணினி அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியாது. இது முதல் பிரிவில் உள்ளதா, இல்லை 2வது பிரிவில் உள்ளதா, இல்லை 3வது பிரிவில் உள்ளதா, இல்லை 4, இல்லை 5, 6 எந்த பிரிவில் இந்த கணினி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணினியில் உள்ள மேக் டேபிள் மூலமாக நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியாது. இது எல்லாமே வந்துட்டு ஒரே குரூப்பில் தான் இருக்குது, ஒரே பிரிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கணினியுமே காட்டும். இது எல்லாமே ஒரே குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். இதனால் நம்ம ஃபிசிக்கலாக ஆறாக வச்சுருந்தாலும், காட்சிக்கு நம்ம பகுத்து வச்சுருந்தாலும் இதை நம்ம லாஜிக்கலாக உணர முடியாது. இதுதான் எங்கள் பிரச்சனை. இதுதான் மேக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. நோ ஹைராக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மேக் அட்ரஸ் ப்ரொவைட் நோ மெக்கானிசம் டு கிரியேட் எ பவுண்டரிஸ் பிட்வீன் த நெட்வொர்க். அதாவது ஒரு குரூப்புக்கும் ஒரு பிரிவுக்கும் இன்னொரு பிரிவுக்கும் இடையில எந்த ஒரு அடையாளங்களும் இருக்காது. அந்த அடையாளங்கள் இல்லாதனால இது இந்த குரூப்பை சார்ந்தது, இது இந்த பிரிவை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இதுதான் லேக் ஆஃப் ஹைராக்சி போஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபிகல்ட் டு நெட்வொர்க் ஸ்கேலபிலிட்டி. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, 100 அல்லது 200 கம்ப்யூட்டர் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம கம்ப்யூட்டரும் அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறோங்க. ஒரு மேனேஜர், ஒரு நெட்வொர்க் மேனேஜர் யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், இல்லை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஈஸியாக ஒரு 200 கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1000 கணினிகளை தாண்டும், இல்லை 10,000 கணினிகளை தாண்டும், இல்லை 1,00,000 கணினிகளை தாண்டி போகுமே. ஆனால் இது வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும். என்ன அப்படின்னா, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம். இஃப் ஒன்லி லேயர் 2 ஹார்ட்வேர் அட்ரஸ் எக்ஸிஸ்ட், ஆல் த கோர்ஸ் டு டெக்னிக்கலி எக்ஸிஸ்ட் ஆன் த சேம் நெட்வொர்க். நான் முதல்ல சொன்னேன் அதே மாதிரி தான். இது லேயர் 2ல் உள்ள ப்ரோட்டோக்கால். இந்த லேயர் 2ல் ப்ரோட்டோக்கால் மேக் அட்ரஸ் எல்லாமே ஒரே தான் பார்த்துக்கும். ஸோ 200 கம்ப்யூட்டர் ஒரே நெட்வொர்க், 1000 கம்ப்யூட்டர் ஒரே நெட்வொர்க் அப்படிங்கும்போது அதை எப்படி டெக்னிக்கலாக இது மேக் அட்ரஸ் அப்படி தான் புரிஞ்சுக்கும். 1000 கம்ப்யூட்டர் இருக்குது, அப்போ 1000 கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸும் ஒரு கம்ப்யூட்டரில் பதிஞ்சாகணும். அப்போ தான் இது கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி 10,000 கம்ப்யூட்டராக 10,000 கம்ப்யூட்டருக்கும் அப்போ அந்த ஒரு கம்ப்யூட்டரே வந்துட்டு திணறும். 10,000 மேக் அட்ரஸை அதை ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வேணும். ஸோ நெட்வொர்க் லைக் இன்டர்நெட் குட் நாட் எக்ஸிஸ்ட். இது மாதிரி இப்படி பார்க்கும்போது ஒரே கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டரோட யூசர் வந்துட்டு கட்டாயம் 10,000 வேர்ல்டில் எத்தனை பேர் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பேருடைய அட்ரஸும் நம்ம கட்டாயம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படிங்கிறது வந்துட்டு சாத்தியமே இல்லாத காரியமாக இருக்கும். அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஸோ இதனால் என்ன ஆகுனா, நெட்வொர்க் ஸ்டேபிலிட்டி இருக்காது. அடிக்கடி சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் உதாரணமாக இமேஜின் பண்ணுங்கள். எல்லா கம்ப்யூட்டரும் ஒரே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 1000 இல்லை 10,000 கம்ப்யூட்டர் ஒரே நெட்வொர்க்கில் இருக்குன்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகுனா, சுவிட்ச் என்ன பண்ணும், சுவிட்சுக்கு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து தகவல் வந்துச்சு அப்படின்னா அதை பிற கம்ப்யூட்டருக்கெல்லாம் அனுப்பி வைக்கும். எந்த கம்ப்யூட்டர் இந்த தகவல் தனக்கு பொருந்தியது அப்படின்னு நினைக்கிறதோ அந்த கம்ப்யூட்டர் ரிப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் இது அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்த கம்ப்யூட்டருக்கு அந்த தகவலை அனுப்பி வைக்கும். இது மாதிரி 10 கம்ப்யூட்டரோ இல்லை 1000 கம்ப்யூட்டரோ ஒரே நேரத்தில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய டிராஃபிக் வரும். நிறைய டிராஃபிக் வருறதுனால நெட்வொர்க் டிவைஸில் கன்ஜெஷன் ஏற்படும். இதை கன்ஜஸ்டட் அப்படிம்பாங்க. நெட்வொர்க் டிவைஸ் கன்ஜஸ்டட் அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் கொலிஷன்ஸ் ஏற்படும். ஏன்னா ஒன்றோட ஒன்று எதுனாலும் எப்போ வேணாலும் யாரோடனாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதனால் கொலிஷன்ஸ் அதிகமாக நடக்கும். அதுக்கப்புறம் எரரும் இருக்கும். டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் பேக்கெட்டோ ஃப்ரேமோ கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் டிவைஸ் வழியாக போகும்போது சில நேரம் வோல்டேஜ் ட்ராப் ஆகலாம், சில பேக்கெட்ஸுக்கு சில வோல்டேஜ் கம்மியாக கிடைக்கலாம். ஸோ அது முழுமையான தகவலாக ரிசீவர்கிட்ட இருக்காது. அப்போ ரிசீவர் என்ன பண்ணும், சென்டரை திருப்ப ரெக்யூஸ்ட் பண்ணும். திருப்பவும் நீ எனக்கு அந்த இத்தனாவது ஃப்ரேமையோ இத்தனாவது பேக்கெட்டையோ திருப்ப அனுப்ப முடியும். அப்போது திருப்ப ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கும். ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கும்போது என்ன ஆகும், திருப்பவும் டிராஃபிக் அதிகமாகவும் கன்ஜஸ்டட் ரொம்ப அதிகமாகவும் கொலிஷன் வந்துட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இந்த ஒரே நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்துட்டு லேக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிபிளே கிடையாது. ரிசல்ட் வந்துட்டு என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்ட் டவுன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதனாலேயே இந்த நெட்வொர்க் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும்னா இதை திருப்ப ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கம்யூனிகேஷன் தொடர்ந்து இருக்காது.
நெட்வொர்க் டிவைஸ் அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். மீன்ஸ் அதை மேனேஜ் பண்ணணும். டிராஃபிக் எங்கே போகுது எது வருது அப்படின்னு தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷத்துக்கு மேலே அது ஸ்டேபிளாக இருக்காது. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். 10 நிமிஷம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் 15 நிமிஷத்தில் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான பெரிய கேப்பபிள் டிவைஸ் நம்மக்கிட்ட இருக்காது. இல்லை அதை வாங்கி வைக்கணும். இது வந்து நிறைய முடிவில்லா பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அதனால தான் இன்டர்நெட் வந்து சிம்பிளாக கொலாப்ஸ் ஆகிடும். இதை எப்படி தடுக்கிறது? ப்ரிவெண்ட் கொலாப்ஸ் த நெட்வொர்க். லாஜிக்கல் அட்ரஸ் ப்ரொவைட் த ஹைராக்சியல் ஸ்ட்ரக்சர் டு த செப்பரேட் நெட்வொர்க். நம்ம இதுக்கு தான் லேயர் 3ல உள்ள இன்னொரு அட்ரஸை பயன்படுத்துகிறோம். இந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்துட்டு இந்த ப்ராட்காஸ்ட் ஸ்டோமை வந்துட்டு பிளாக் பண்ணுறதன் மூலமாக, அதே மாதிரி ஐபி மூலமாக ரவுட்டிங் பண்ணுறதுனால பர்டிகுலர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் உள்ள கம்ப்யூட்டரை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். உதாரணமாக இங்கே 2 பிரிவாக உள்ள கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 2 பிரிவுக்கு இடையிலையும் ஒரு ரவுட்டருங்கிற ஒரு டிவைஸையோ ஒரு கருவியை கொண்டு வந்து இங்கே நான் வைக்கிறேன். இந்த டிவைஸ் என்ன பண்ணு அப்படின்னா மேக் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் ஸ்டோமை வந்துட்டு இங்கே பிளாக் பண்ணிடும். இதுக்கு மேலே இது போகாது. அதாவது இந்த பகுதியில் உள்ள ப்ராட்காஸ்ட் ஸ்டோம் வந்துட்டு இந்த பகுதியிலேயே தான் இருக்கும். இதை தாண்டி இங்கே போகாது. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள ப்ராட்காஸ்ட் வந்துட்டு இந்த பகுதிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி இங்கே போகாது. ஏன்னா ரவுட்டர் வில் பிளாக். ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராட்காஸ்ட் ஸ்டோமை தடை பண்ணும். Broadcast term never cross the router because router do the routing through logical address. இது வந்துட்டு லாஜிக்கல் அட்ரஸ் மூலமாக பண்ணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஹைராக்சியலை என்ஷூர் பண்ணுறதுக்கு, அதாவது உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா VLSM வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இந்த வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் வந்துட்டு நம்ம இங்கே பயன்படுத்தி ஒரு மேஜர் நெட்வொர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து ஹைராக்சி மூலமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மேஜர் நெட்வொர்க் எடுத்துருக்கிறேன். கிளாஸ் C 192.168.1.0. இதனுடைய டிஃபால்ட், அதாவது பொதுவான சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா 258.258.258.0. இது வந்து கிளாஸ் C அப்படிங்கிற பிரிவை சார்ந்தது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 2 நெட்வொர்க்காக இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். 192.168.1.16/28 அப்படிங்கிறது இந்த முதல் பிரிவுக்கு உண்டான ஒரு நெட்வொர்க். அதாவது இதனுடைய துணை நெட்வொர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு நெட்வொர்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது மாதிரி இந்த மேஜர் நெட்வொர்க்கை, கிளாஸ் சியில் உள்ள இந்த மேஜர் நெட்வொர்க்கை நம்ம சப்நெட் மாஸ்கோட வேரியேஷன்ஸ் மூலமாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி பிரித்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய சப்நெட் மாஸ்க் கிடைக்கும். இது எல்லாமே ஒரே ஹைராக்சியில் அமையும். ஓகேங்களா? ஒரே ஹைராக்சியில் அமையும் போது தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது இந்த குரூப்பில் தான் இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, இது இந்த குரூப்பில் தான் இந்த கம்ப்யூட்டர் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் பகுத்து. அதுக்கு தான் இந்த ஹைராக்சியல் லாஜிக்கல் அட்ரஸிங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மேலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு 2 IP அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். .30.46. இது எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த நெட்வொர்க், இந்த சப்நெட் மாஸ்க்ல இருந்து வருது. இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த நெட்வொர்க்ல இருந்துட்டு இதுக்கு அசைன் பண்ணக்கூடிய IP வந்துட்டு 17.18.19.20.21.22.23. ஸோ இது மாதிரி 23.24.25.26 அப்படின்னு 30 வரை அசைன் பண்ணிக்கலாம். இந்த நெட்வொர்க்கில் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் IP வந்துட்டு .17, லாஸ்ட் ஹோஸ்ட் IP இஸ் .30. ஸோ இதுக்கடையில் இன்னும் 2-3 கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த நெட்வொர்க்கில் இவ்வளோ தான் கிடைக்கும். இதை நான் இங்கே இப்படி அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி இங்கேயும் .33, .34, .35, .36, .37,
டாட் 38 டாட் 39. ஸோ டாட் 39 வரை இங்கே நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். 40, 41, 42, 43, 44, 45, 46, 46 வர இந்த நெட்வொர்க்கில் ஐபி அவைலபிள். அதனால் இதை நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கிறேன். இதை ரவுட்டர் கேட்வேயா இந்த பிரிவில் உள்ள கம்ப்யூட்டருக்கெல்லாம் இதுதான் கேட்வே. கேட்வேனா ஏதாவது ஒரு கணினி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாட் 37, இந்த டாட் 37 192.168.1.37ங்கிற கணினி வந்துட்டு இந்த இன்னொரு குரூப்பில் உள்ள டாட் 18ங்கிற ஒரு கணினியோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு இந்த ஹப்புக்கு வரும். ஹப் என்ன பண்ணும், இந்த பேக்கெட்டை ஃபுல்லாக எல்லா போர்ட்லேயும் ஃபார்வர்ட் பண்ணி விடும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபார்வர்டர் பேக்கெட்டை ரவுட்டருக்கும் கிடைக்கும், மித்த கம்ப்யூட்டரில் இதை தெரிஞ்சுக்கும். இது டாட் 18, இது டாட் 18. அதனால் டாட் 18ங்கிற ஐபி இங்கே இல்லை. அதனால் மித்த எல்லா கம்ப்யூட்டரும் பேக்கெட்டை ட்ராப் பண்ணும். பட் ரவுட்டர் ட்ராப் பண்ணாது. என்ன பண்ணும், ரவுட்டருக்கு தெரியும் 192.168.1.16ங்கிற நெட்வொர்க்குக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கும், இந்த நெட்வொர்க்குக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணணும்னு. 16 அப்படிங்கிற நெட்வொர்க்குக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணும். இந்த போர்ட் வழியாக இந்த ஹப்புக்கு இங்கே வரும். ஹப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹப்பு வந்து அதே மாதிரி திருப்ப எல்லா போர்ட்டுக்கு அனுப்பும். 18 மட்டும் ரிப்ளை பண்ணும். அந்த ரிப்ளை பேக்கெட் திருப்ப இந்த 30க்கு வரும். ரவுட்டர் என்ன பண்ணால் திருப்பவும் இந்த நெட்வொர்க் 192.168.32 அப்படிங்கிறதுக்கு அனுப்பும். தென் டாட் 37 வந்துட்டு ரிப்ளை கிடச்சிக்கும், ரிப்ளையே எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் நடக்குது, தகவல் பரிமாற்றம் நடக்கும். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இதுக்கு தான் இந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து பயன்படுது. ஒரு நெட்வொர்க்கில் இருந்துட்டு இன்னொரு நெட்வொர்க்கை தனியாக பிரித்து பார்க்குறது. இதன் மூலமாக எந்த நெட்வொர்க்கை இந்த கருவி, இந்த நெட்வொர்க் உபகரணம் சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த கருவியை, அந்த டிவைஸை வந்துட்டு நம்ம போய் ரீச் பண்ணவும் முடியும். அதுலேருந்து அங்கேருந்து நம்ம அந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், தகவல் பரிமாற்றம் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபி ப்ரொவைடிங்க நெட்வொர்க் லேயர் சர்வீஸ் இதுவும் பண்ணுது. சர்வீஸ் தான் அதோட கம்யூனிகேஷன் பண்ணுறது, அந்த டிவைஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, ரெண்டு வேலையை பண்ணுது. அதனால தான் இதுக்கு வந்துட்டு ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. ஃபண்டமெண்டலாக 2 fundamental network layer services: logical addressing, provide the unique address that identify the both host and the network that host exists on. Routing, determine the best path to the particular destination network and then routes the data accordingly. எந்த டெஸ்டினேஷன் இருக்கோ அதுக்கு நம்மள இதை ரூட் பண்ணிக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ஹோஸ்ட் அண்ட் த நெட்வொர்க். நான் ஏற்கனவே முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த குரூப்பில் இருந்து டாட் 37 அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா டாட் 37 அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் இங்கேருந்து போகும். ஹப் என்ன பண்ணும், இதை ஸ்ப்ரெட் பண்ணும் எல்லா போர்ட்டுக்கும். ஸோ அந்த பேக்கெட் இங்கேயும் கிடைக்கும். ஸோ ரவுட்டர் அண்டர் புரிஞ்சுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 37 வந்துட்டு எதை கம்யூனிகேட் பண்ணணும், டாட் 18ங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் வந்துட்டு 37, destination is டாட் 18. ஸோ ரவுட்டர் என்ன பண்ணும், ப்ராட்காஸ்ட் ஸ்டோமை பிளாக் பண்ணிடும். அதனால இதுக்கப்புறம் இங்கிட்டு போகாது. ஆனால் ஐபி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும், டாட் 18 இருக்குது. டாட் 18 எந்த நெட்வொர்க்கை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாட் 16/28 அப்படிங்கிற நெட்வொர்க்கை சேர்ந்தது. அப்போ என்ன பண்ணும், இந்த பேக்கெட்டை ரவுட் பண்ணி இந்த டாட் 30ங்கிற இன்டர்ஃபேஸாக அனுப்பி வச்சிடும். ஸோ இந்த ரவுட்டர் இன்டர்ஃபேஸ்லேயும் ஒரு மேக் இருக்கும், ரவுட்டர் இன்டர்ஃபேஸ்லேயும் மேக் இருக்கும், ரெண்டு இன்டர்ஃபேஸ்லேயும் மேக் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு பகுதியில் உள்ள மேக் ஸ்டோம் வந்துட்டு இன்னொரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, அனுப்பாது. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள மேக் ஸ்டோம் வந்துட்டு இந்த பகுதிக்கு அலோவ் பண்ணாது. இந்த பகுதிக்கு உள்ள மேக் ஸ்டோம் வந்துட்டு இந்த பகுதிக்கு அலோவ் பண்ணாது. இது மாதிரி ரவுட்டர் வந்து பிளாக் பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் இங்கே வந்த உடனே இந்த ஹப்புக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும், இங்கேருந்து இங்கே இப்படி வரும். அதுக்கப்புறம் டாட் 18 இங்கே இருக்குது, டாட் 18 ரிப்ளை பண்ணும். சாரி, ஹப்பு என்ன பண்ணும், திரும்ப ஃபார்வர்ட் பண்ணும் எல்லா போர்ட்டுக்கும். அன்னைக்கு
.18க்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். .18 வந்துட்டு இங்கேருந்து ரிப்ளை கொடுக்கும். ரிப்ளை கொடுக்கும்போது இந்த இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸை .18 லேண்ட் பண்ணிக்கும். ஸோ ரிப்ளை இங்கே இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரும். ரவுட்டர் ஆல்ரெடி நோ அபவுட், ரவுட்டருக்கு ஏற்கனவே தெரியும் இது இந்த நெட்வொர்க்குக்கு ரீச் ஆகணும். .32 அதாவது .37 அப்படின்னா .32ங்கிற நெட்வொர்க்கில் தான் இது வருது அப்படின்னு ரவுட்டருக்கு தெரியும். அதனால் அந்த நெட்வொர்க்குக்கு அதை அனுப்பி வைக்கும். ஸோ .46 மூலமாக இந்த மேக் மூலமாக இது இங்கே அனுப்பும். ஸோ 37க்கு வந்துட்டு ரிப்ளை இது மாதிரி கிடச்சிரும். ஸோ ரிவர்ஸ்லேயும் அதே ப்ராசஸ். ரவுட்டர் வந்து இந்த பேக்கெட்டை இங்கே அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹப்புக்கு வரும். ஹப்பு திருப்ப எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணும். ஃபார்வர்ட் பண்ணிட்டு இது நேராக இங்கே போகும். ஸோ 37க்கு ரிப்ளை கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ ஐடென்டிஃபைஸ் த ஹோஸ்ட் அண்ட் த நெட்வொர்க். இது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் பாத். இப்போ மோர் தென் ஒன் நெட்வொர்க் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்போது இதில் இருந்து ஒரு ரவுட்டர், இதில் இருந்து இன்னொரு ரவுட்டர், இங்கே ஒரு ரவுட்டர் இருக்கு, இங்கே ஒரு ரவுட்டர். ஸோ எனக்கு இந்த ரவுட்டர் வந்துட்டு நாங்கள் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறோம். இவன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் .17 இங்கே கம்யூனிகேட் பண்ணணும். இவன் இங்கே இருந்துட்டு இந்த .17 கம்யூனிகேட் பண்ணணும். இந்த யூசர் இந்த மனுஷனுக்கு வந்துட்டு ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த டைரக்ஷனில் போகிறது, இன்னொன்று வந்துட்டு இந்த டைரக்ஷனில் போகிறது. ஸோ ரெண்டு வழி மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ ரெண்டு வழி மூலமாகவே இந்த .17 இவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது எந்த வழி சிறந்தது, அதான் பெஸ்ட் பாத் பர்டிகுலர் டெஸ்டினேஷன். இதை டெஸ்டினேஷன் சொல்கிறோம். இந்த டெஸ்டினேஷனுக்கு ஃப்ரம் இந்த சோர்ஸ்லேருந்து எது பெஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் இஸ் த பெஸ்ட் பாத். எப்படி அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுட்டர், சாரி இந்த ரவுட்டரில் இருந்தால் இன்க்ரெஸ் பாக்கெட் வருது. ஸோ இது வந்துட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுட்டர் தான் இங்கே இருக்குது. இந்த ரவுட்டருக்கும் இந்த டிவைஸுக்கும் ஒரு ரவுட்டர் தான் இருக்குது, ஈஸியாக ரீச் ஆகிடும். பட் இந்த டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 ரெண்டாவது ரவுட்டர் மூலம் தான் இருக்குது. ஸோ 2 இங்கே 1 எது பெஸ்ட் பாத்? 1 தான் பெஸ்ட் பாத். ஸோ இது மாதிரி பெஸ்ட் பாத்தும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ IPv version 4. A logical address contains two components: network ID, identify which network a host belongs to; host ID, uniquely identify the host on the network. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டை வச்சு ஒரு டிவைஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற நெட்ஒர்க்கில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். IPv version as a 32 bit. இது வந்துட்டு 32 பிட்டு கொண்ட அட்ரஸ். இந்த 32 பிட்டில் பாசிபிள், அதாவது எவ்வளவு விதமான ஐபி அட்ரஸ் நம்ம எடுத்துக்க முடியும்னா 4 பில்லியன் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா 429,49,67,296 ஐபி அட்ரஸஸ் தான் நம்ம பெற முடியும். பட் எல்லா அட்ரஸையும் யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. சில நெட்வொர்க் அட்ரஸ், சிலது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், அது சில விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம நடப்பு இப்போ நம்ம இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையிலேயே இந்த அட்ரஸ் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுறோம், கோடிக்கணக்கான மொபைல்ஸ் இருக்குது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ எல்லாருக்கும் இன்டர்நெட் தேவைப்படுது, எல்லாருக்கும் ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அதனால் இது மிகப்பெரிய பற்றாக்குறை. அதனால் IPv version 6 அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பேசலாம். இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது வந்துட்டு IPv version 6. இந்த டெக்னாலஜி தான் இப்போதைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதே இப்போ கரண்டாக வரக்கூடிய புது டிவைஸ்லாம் IPv version 6 சப்போர்ட் பண்ணும். ஸோ IPs to provide a logical addressing for host represented in decimal. இதை எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி இதை டெசிமலில் பார்க்குறோம் அப்படின்னா 198.168.1.3. பட் இந்த டெசிமல் வேல்யூ மெஷின் லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஆக்டல் 32 பிட்டை நம்ம டெசிமலில் பார்க்குறோம், பட் 32 பிட் அட்ரஸை டெசிமலில் பார்க்குறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டால டிஃபைன் பண்ணுங்க. ஒரு ஆக்ட் அப்படின்னா 8 பிட்டுன்னு அர்த்தம். 8 பிட்டோட வேல்யூ தான் 4 டெசிமலாக இங்கே நம்ம பார்க்குறோம். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ
8 32 பிட்டை 4 டிவைட் பண்ணோம்னா 8 பிட் வரும் ஒரு ஆக்டலுக்கு. அதுதான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்டல் கேட் அதை 192 வேல்யூ வருது. செகண்ட் ஆக்டல் 168ங்கிற வேல்யூ வருது. தேர்ட் ஆக்டல் வந்துட்டு 1, ஃபோர்த் ஆக்டல் வந்து 3 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஒவ்வொரு ஆக்டலுக்கும் 8 பிட் இருக்கு. 8 பிட்டுக்கும் 8 பிளேஸ் வேல்யூ இருக்கு. அதாவது 8 இடத்துக்குண்டான மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பின் அடிப்படையில் இந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு டெசிமல் வேல்யூவாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பாசிபிள் வேல்யூ ஆஃப் த ஆக்ட் இஸ் 0. இந்த 8 பிட்டுக்கும் நீங்கள் 0ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த ஆக்ட் வந்து 0ங்கிற வேல்யூவாக தான் கொடுக்கும். இதுதான் டெசிமல் வேல்யூ. சரிங்களா? இப்போ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் த 255 வரணும் அப்படின்னா நீங்கள் 8 ஆக்டலுக்கும் 1 1 1 1 1 பைனரி வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 8 பிட்டுக்கோட பாசிட்டிவ் வேல்யூ வந்துட்டு 255 கிடைக்கும். இதை இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததில் வந்துட்டு இப்போ நம்ம இதை பார்க்குறோம். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆக்டெட் வந்து 192ன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிட்டு நீங்கள் 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 192 வரும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆக்டல் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 168. இதுக்கு நான் 1 0 1 0 1 0ன்னு கொடுத்துருக்குறேன் பைனரி வேல்யூஸ். இது எப்படி அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 இதை கூட்டுங்க. ப்ளஸ் அடுத்த வேல்யூ வந்துட்டு 64 வரும். அதுக்கு நான் 0 போட்டிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்க போகிறது இல்லை. இதுக்கு மூணாவது இடத்துல உள்ள வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது இடத்துக்குள்ள மதிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32. அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே நான் 1 போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? அதனால் 32 ப்ளஸ் 32 அடுத்தால நான் 0 போட்டிருக்கிறேன். ஸோ நாலாவது இடத்துல என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னா 16 இருக்கும். அதை நான் எடுத்துக்க போகிறது இல்லை. அதே மாதிரி 5வது இடம் இந்த இடத்துல 1 போட்டிருக்கிறேன். அதனால் இதனோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ப்ளஸ் 8. ஸோ 168 இங்கே வந்துடுச்சு. இதுதான் பைனரி வேல்யூ. இதை பிளேஸ் வேல்யூ. அதாவது ஒவ்வொரு பைனரிக்கும் ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒரு இடம் இந்த இடத்துல உள்ள இட மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த இட மதிப்பீடு வந்து எவ்வளோன்னா 128. இந்த இட மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 64. இந்த இட மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. இது வந்துட்டு 16 8 4 2 1. இது மாதிரி 8 பிட்டுக்கு 8 வேல்யூ இருக்குது. 4 ஆக்டல் யூஸ் பண்ணி தான் இந்த டிஜிட்டை இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் டிவைஸை எப்படி நெட்வொர்க்கிங்கில் ஒரு டிவைஸ்க்கு எப்படி அட்ரஸ் இருக்குது, அந்த 2 அட்ரஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மேக் அட்ரஸ் அண்ட் IPv4 வெர்ஷன் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு நெட்வொர்க் டிவைஸை நெட்வொர்க்கில் ஐடென்டிஃபை பண்ணுறோம், எங்கே இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.